இந்த மாதத்தின் முதல் வியாழக்கிழமை ஆராதனை இந்த நாளில் கர்த்தர் இந்த நேரில் என்ன நிற்க வைத்ததுக்காக கர்த்தருக்கும் நன்றி, வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? முதல்ல அதாவது பைபிள் படிக்கிறீங்க. எவ்வளோ பேர் பைபிள் படிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தை நீ எவ்வளோ வாசிக்கிறீங்களோ அவரோட அன்பு புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றது ஐயா கூட வார்த்தை சொன்னார். நான் எப்போவுமே இது பெருமைக்காகவும் மேடைக்காக நான் சொல்ல வரல. நான் என்ன வார்த்தை கொடுக்கணும்னுட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அது அவரோட வாயிலேருந்து வந்துடும். அல்லேலூயா. இது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லியிருந்த கூட கிடையாது. எல்லா தடவை நான் யோசிச்சு பார்க்குவேன், ஏன்பா இது எப்படி அது நிகழ்ச்சியாக நடக்குதா, ஒரு ஆக்சிடென்டலாக நடக்குதா, எப்படி இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன்னா இல்லை அவர் எப்படியாவது தெரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது உண்மை, மேடைக்காக சொல்லலை. நான் எந்த வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அதே போல தான் அவர் பேசுவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோட பேச போகிற வார்த்தையும் அதே தான். அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவோட குண லட்சணங்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு, சாங்ஸ் ஆஃப் சாலமன். அவர் யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், அவர் நீதிமான், அவர் தான் உன்னதமானவர், உயர்ந்தவர், மனுஷகுமாரன், எல்லா நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வேதத்தில் அவர் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாரோனின் ரோஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போகும்போது எல்லாருக்கும் ஒரு ரோஜா பூ கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் ஒரு ரோஜா பூ கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு ரோஜா பூ வேணும்? ரோஸ் பூ எவ்வளவு பேருக்கு வேணும்? நீங்க போகும்போது வாங்கிட்டு போகலாம், கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. கண்டிப்பா விசுவாசிக்கிறீங்கல்ல? கண்டிப்பா உங்களுக்கு ரோஜா பூ கிடைக்கும். அதுதான் தேவன் சொல்றாரு, நான் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன், அவர் லில்லி புஷ்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரோஜா பூவோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ அதாவது ரோஸ் என்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் ரோஜாவா இல்லை, சாரோனின் ரோஜாவா இருக்கிற அப்படின்ட்டு அவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. சாரோனின் ரோஜா. ஷாரோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஷாரோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷாலமானது, ஓப்பன் ஸ்பேஸ் இங்கிலீஷ்ல. அதாவது விஷாலமானது. அவரோட பிறப்பும் சரி அவரோட இறப்பும் சரி ரெண்டுமே எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, விஷாலமான தோட்டத்துல தான் அவருக்கு எப்படி இருந்தது. அவர் பிறந்ததும் ஒரு விஷாலமான இடத்துல தான், அவர் மரித்ததும் ஒரு விஷாலமான இடத்துல தான். இப்போ இந்த ரோஜா பூவோட ஒரு குணலட்சணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன், அதாவது பரிசுத்தம், கடவுளத்தன்மை அப்படின்வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்பு, அதாவது லவ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஹோப், அதாவது நம்பிக்கை. இந்த மூணு விஷயத்தை தான் ரோஜா பூ வெளிப்படுத்துது. அந்த ரோஜா பூவோட குணலட்சணம் தான் இயேசு கிறிஸ்துவா வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. முதலாவது அவரோட கடவுளத்தன்மை வெளிப்படுத்தினார், ரெண்டாவது ஒரு அன்பை வெளிப்படுத்தினார், மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவரோட நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த மூன்றையும் யாரெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு ரோஜா பூ. அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா ரோஜா பூ கிடைக்கும், நீங்க எடுத்துட்டு போங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. அவரோட ரோஜா பூ ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாசனையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகந்த வாசனையா இருக்கும். எல்லாரும் அவனோட பிரியமானவர்களுக்கு முதல் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தான். நீங்க இந்த அன்பு தினங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேலண்டைன்ஸ் டே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு நல்ல அன்பான தினங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் கையில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸு தான். அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தரோட அன்பை இன்னொருத்தர்கிட்ட வெளிப்படுத்துறது தான் அந்த ரோஜா பூ. அல்லேலூயா. அதுல ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கொடுக்குறவங்களுக்கும் நான் எவ்வளவு அன்பு கொடுத்தேன்னு தெரியாது, அதை வாங்குறவங்களுக்கும் நான் எவ்வளவு அன்பு வாங்கியிருக்கிறேன்றதும் தெரியாது. அதுதான் அன்பு. அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவு அன்பு கொடுத்திருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது.
நீங்க அவர்கிட்ட எவ்வளவு அன்பை பெற்றுக் கொண்டீர்களோ நம்மளுக்கும் தெரியாது. அவர் எப்படிப்பட்டவா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவர்கிட்ட கேட்க 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 அவர்கிட்ட இருந்து நீங்க அள்ளி கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவர் நீடிய சாந்தமா இருக்கிறவர். அவர் அல்லேலூயா. அவருடைய ஒரு டிவைன் அப்படின்னா ஒரு கடவுளின் தன்மை, ஒரு சுகந்த வாசனையான ஒரு தெய்வன். அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கும் போதும் நம்மளுக்காக எதுக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல கொண்ட அன்புனாலதான். அந்த டிவைன் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம வாசிக்கலாம். அதே உன்னத பாட்டு தான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்ம அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கிறார் வெளிப்படுத்துறாரு. ஆமென், ஹல்லேலூயா. யார் அவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, கன்னியர்கள் ரொம்ப நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ எங்களையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க கண்ணீரா இருக்கிறீங்களா, நீங்க நேசிப்பீர்கள். அதாவது உடலால இல்ல, உள்ளத்தால நீங்க அவருக்கு கன்னிகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரு மணவாளனா இருக்கிறார், நீங்க அவருக்கு மணவாட்டியா கன்னிகா இருக்கணும். அவர் ஒரு மாதிரி எப்படி பார்த்தா ஒரு பொசசிவ் காடா இருக்கிறார் இந்த இடத்துல. முதல்ல கடவுள் தன்மை, என் மனைவியை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு டிவைன் கடவுள் தன்மையான ஒரு விஷயத்துலதான் அவர் பரமல தைலத்தையா இருந்த போதும் இந்த இடத்துல எப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு உகந்த வாசனையா இருந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு உகந்த பரிமள தைலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதேதான் பழைய ஏற்பாடுல புது ஏற்பாடுல என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயானவள் உங்க வீட்டுல உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு இயேசு கிறிஸ்து. ஒரு ஸ்திரீயானவள் வெள்ளம் அடிக்கப்படாத உயர்ந்த ஒரு தைலத்தை அவர் காலுக்கு போட்டு என்ன பண்றாங்களா, கழுவுறாங்களாம். ஹல்லேலூயா. அது என்ன தைலம் பாத்தீங்கன்னா, பரிமள தைலம். ஹல்லேலூயா. அந்த பரிமள தைலத்தை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உகந்த வாசனை, முதல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆன ஜீசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் கடவுள் தன்மையானவர். அவர் இவ்வளவு ஒரு உகந்த வாசனையா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம மேல கொண்ட அன்புனாலதான். ஹல்லேலூயா. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன், நீ அந்த ரோஜாவோட எப்படியா இருக்கிறியா, பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதுக்குதான் முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம். அதே போல இந்த நேரத்துல ஏன் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, சில நாட்களாக மனிதருக்குள்ள கடவுள் தன்மை கம்மியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படின்னா, அவரு கூட நம்ம பேசுற நேரத்தை நம்ம குறைச்சிட்டோம். அவர் கூட உறவாடுற ஒரு ஜெபத்தின் நேரத்தை நம்ம குறைச்சிட்டோம். ஏன்னா உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஸ்பீடான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா அது ஒரு மிக சிறந்த விஷயமா நினைக்கிறோம். ஆனா அந்த 5 நிமிஷம் ஜெபம் உண்மைதான். ஆனா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம் நம்ம என்ன ஆயிடுச்சு, குறைவாயிடுச்சு. அதனாலதான் அவரு நீடிய சாந்தமா இருக்கிறாரா. எப்படி இருக்கிறாரா, நீடிய சாந்தமா இருக்கிறதுனால நீ எப்போ வருவன் காத்துட்டு இருக்கிறாரோ. ஹல்லேலூயா. அவர் நீடிய சாந்தமா இருந்து எப்போ வருவன் காத்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கிறோமா, ஜீவனோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உகந்த பரிமள தைலத்தை யாரெல்லாம் இன்னைக்கு சுவாசிக்கிறீங்களோ அந்த கடவுளின் தன்மை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பக்கம் நேரத்தை எவ்வளவு பேர் இன்னைக்கு ஹல்லேலூயா சொல்லிட்டே இருக்கிறீங்களோ, பரலோகத்தில் உங்களை பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்க போறீங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. அந்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு பொக்கிஷங்கள் நீங்க சேர்த்து வைக்க போறீங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Matthew 11:29. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட முதல் குணமே சாந்த குணம் உள்ளவர்கள் அவர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட சாந்த குணமா இருந்தாருனாக்கா, நம்மளுக்கு அவர் ஒரு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு கடவுளா இருந்தோம். அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, கடவுளா இருந்தோம், கடவுள் ரூபமா இருந்தோம். இந்த பூமியில எப்படி வந்தாரு, மனித ரூபத்துல வந்தாரு.
கடைசி முடிவு பரியந்தம், எப்படி முடிவு பரியந்தம் தாழ்த்தப்பட்டு சாந்த குணத்துல இருந்தாரு. ஐசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் முதல்ல இருந்து கடைசி வசனங்கள் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு குணமா இருக்கிறாருன்றது அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அவர் நீடிய சாந்த குணமா இருக்கிறாரு. அந்த சாந்த குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல சண்டை போடுறது கணவன் மனைவி தான். அல்லேலூயா. யாரு பெரியவன் அப்படின்றது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னுட்டு சண்டை போடுறதே கணவனுக்கும் மனைவிக்கு தான் அந்த சண்டை. அதனால இந்த காலகட்டத்துல இந்த சாந்த குணம்ன்றது எல்லாருக்குமே விட்டு போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னா பெருமை குணம் வந்துச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவரோட முதல் எதிர்ப்பு எப்படின்னா எதிர்த்து நிற்கிறது தான். யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரா? பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனாலதான் இன்னைக்கு முதல் வாசகத்தை நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா டிவைன், அதாவது கடவுள் தன்மை. கடவுள் தன்மை உங்களுக்குள்ள வரணும்னாக்கா என்ன பண்ண? முதல்ல நீடிய சாந்தமா இருக்கிறோம். அவர் எப்படி நம்மளுக்கு நீடிய சாந்தமா இருந்து சிலுவை பரியந்தம் தாழ்த்தப்பட்டு நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல நம்மளும் குடும்பத்திலும் சரி, நம்ம ஊழிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம அந்த சோசியல் விஷயத்திலும் சரி, அந்த சமுதாயத்திலும் சரி தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கணுமா? அல்லேலூயா. எத்தனை பேரு என்ன நிந்திக்கிறவர்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு கர்த்தர். அத்தனை பேருக்காக எவ்வளவு பேருக்காக உங்க எதிரிகளுக்காக எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எவ்வளவு பேர் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? என் எதிரிக்காக நான் ஜெபம் பண்றப்பா, என்னோட குடும்பத்துல இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்றேன், என்ன அவளை திட்டான் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த ஜெபத்தின் தன்மை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் முதல் குணம் அவர்கிட்ட வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் சத்ருவை நேசித்து நீ என்ன பண்ண? அவரை ஸ்நேகம் பண்ண. அவர் அநாதி ஸ்நேகத்தினால என்ன பண்ணிருக்காரா? நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்காரா. பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு தேவன் ரூபமா இருந்து கீழ்ப்படிதனால எப்படிப்பட்டவர் ஒரு வாக்கிய தத்துவத்தை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை யார் கொடுத்திருக்காரு? பிதாவானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தாழ்ந்த குணம் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க உயர்த்தப்படுவீங்க. அதுதான் முதல் அவர் கொடுக்கப்படுற அந்த வாக்கு தத்துவம். அதாவது ரோஜாப்போட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிறது. அல்லேலூயா. அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்குள்ள வரணும்னு தான் அவர் கருத்தை நம்மளுக்குள்ள என்ன பண்றாரு இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இந்த பரிமள தைலத்தை யாரெல்லாம் இன்னைக்கு அவரை உங்க மேல பூசிக்கிறீங்களோ அவருக்கு அவரோட கடவுளின் தன்மை உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பரிமள தைலத்தை என்ன பண்றாரு? கேரக்டரிஸ்டிக்ஸா வெளியே வைக்கிறாரு. உங்க பரிமள தைலம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜெபம் தான். நீங்க எவ்வளவு கூட ஜெபம் பண்றீங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வெளியே எடுக்கிறீங்க. நீங்க அவரு கூட ஜெபம் பண்ண அவர் கூட பேச அவரோட குணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அந்த பரிமள தைலம் தான் முதல் குணமா நம்ம எடுத்துட்டு போனோம். 2வது குணம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட அன்பு வெளிப்படுத்துற குணம். அல்லேலூயா. ரோஜா பூவோட 2வது குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு வெளிப்படுத்துது. அல்லேலூயா. என்ன அன்பு வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அன்புக்கு எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம 19ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனமும் 42ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 41 42. அவர் எங்க வைக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரோஜா பூ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல தான் வளரும். அதுதான் அவர் என்ன பண்றாரு, அவர் நார்மலான ரோஜா கிடையாது, ஒரு சாரோன் ரோஜாவா இங்கேயும் அதே குணத்தை தான் வெளிப்படுத்திருக்கிறாரு. அவர் பிறந்த இடமும் ஒரு பெரிய தோட்டம் தான், அதாவது மாட்டுத்தொழில தான் பிறந்திருக்கிறாரு. 2வது அவர் மறித்த இடமும் எங்க வைக்கப்பட்டிருக்கு? ஒரு தோட்டத்துல தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த தோட்டமானது ஒரு விஷயத்தை குறிக்கப்பட்டிருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தோட்டமானது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இருதயம் தான். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள புதைக்கப்படும் போது நீங்க எப்படி வெளியே வர போறீங்கன்னா அந்த ரோஜா பூ போல தான் வெளியே வர போறீங்க. அல்லேலூயா. அவரு
ஒரு விஷாலமான இடத்தை தான் அவர் கேட்கிறார். அந்த விஷாலமான இடம் தான் உங்களுடைய இருதயம். அந்த அன்புக்காக தான் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு. அந்த 41ஆம் அதிகாரம் 41 வசனம் 42ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் புதைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கல்லறை அல்ல, எது தோட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 சுவிசேஷங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை புதைக்கப்பட்ட இடம் வந்து கல்லறைன்னு கொடுக்கப்படல, தோட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தோட்டம் என்ன வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா தன்மை வெளிப்படுத்துது. அந்த ரோஜா உங்களுக்குள்ள இன்னைக்கு உதைக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம அதே அதிகாரத்துல நம்ம 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு போர் சேவகன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை சிலுவையில இருக்கும்போது என்ன பண்றாராம், அந்த ஒரு வாளியினால விழாவில் எடுத்து கொடுத்தப்பட்டாராம். விழாவில் இருந்து உடனே, அதாவது உடனே என்ன வருதுன்னா தண்ணீரும், அதாவது ரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுத்துது. இதுல இந்த தண்ணீரும் ரத்தமும் 2 விஷயத்தை குறிக்குது. ஒண்ணு, இயேசுவின் ரத்தமும் உங்களோட பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமாக வெளிப்படுது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட பரிசுத்தத்தை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. முதல் அந்த ரத்தம் சிந்தும் போது உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவர் இவ்வளவு அடிபட்டும் இவ்வளவும் அவமானப்பட்டும் கடைசி நேரத்துல ஒரு சிப்பாயி வந்து அந்த வேலியில எடுத்துன்னு வந்து என்ன பண்றான், விழாவில் குத்தும் போது அவருக்கு முதல்ல ரத்தம் வருது, ரெண்டாவது தண்ணீர் வருது. அந்த அன்பை வெளிப்படுத்துற அவரு. ரோஜாவின் தன்மை அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துறது தான் அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு, நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. முதல்ல அந்த ரத்தம் என்னதுக்காக வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறது. அந்த மரணத்தை அவர் ஜெயிக்கணும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை அவருக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம், ரத்தத்தை சிந்தணும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதுதான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் காரியமே. அவர் அந்த விழாவில் குத்தும் போது அவர்கிட்ட அந்த முதல் வருது என்னன்னா ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தன பிறகு தான் இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த ரத்தத்தை சிந்தின பிறகுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதே போலதான் சாரோனின் ரோஜாவோட அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சிந்துதல் தான். அல்லேலூயா. அவர் இவ்வளவு பெரிய ஒரு அழகானவர் இருந்தாலும் ஒரு அவரை போல ஒரு அழகு இல்லைன்னு வேதம் சொல்கிறது. அவரை போல ஒரு சுகந்த வாசனை பரமல தைலத்தில் போல யாருமே இல்லைன்னு வேதம் சொல்றது. ஆனாலும் எதுக்கு உனக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவர் பூமியில இறங்கி வந்தார். அல்லேலூயா. அந்த தண்ணீர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பரிசுத்தத்தை. அதாவது முதல் ரத்தம் பாவ மன்னிப்பு. நீங்களும் அதே போல கேரக்டர் தான். உங்களுக்காக நீங்க ஜெபிக்காத, மற்றவங்களுக்காக ஜெபித்து அவங்களோட பாவங்கள் நீங்க மன்னிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த ரத்தமானது, அந்த பரிசுத்தமானது என்ன பண்ணுதுன்னா ஊற்றப்படும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு மன்னிக்கிறீங்களோ, ஒருத்தர் மன்னிக்கிறீங்களோ, நீங்க மன்னிக்க அந்த ஜீவ தண்ணீர் உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அவர் கொடுக்குற ஒரு செகண்ட் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. நீங்க இன்னைக்கு மன்னிக்கிறீங்களா, இந்த மன்னிச்ச உடனே அந்த ரத்தம் வெளியே செலுத்தப்படுது, மறுபடியும் பரிசுத்தம் உங்களுக்குள்ள வருது. மறுபடியும் நாளைக்கு மன்னிக்கிறீங்களா, நாளைக்கும் மறுபடியும் அந்த ரத்தம் வெளியே வரப்போகுது, மறுபடியும் பரிசுத்தம் உள்ள வரப்போகுது. நீங்க எவ்வளவு மற்றவங்களை மன்னிக்கிறீங்களோ, அன்புன்றதை மன்னிக்கிறது தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அன்பா இருக்கிறீங்களா, நீங்க ஒருத்தர் மேல அன்பு காட்டுறதுக்கு அடையாளமே அவங்களை மன்னிக்கிறது தான். அந்த மன்னிப்பு உங்களுக்குள்ள இல்லைனாக்கா நம்ம கிறிஸ்துவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவர்கள் என்றது ஒரு மதம் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் என்றது ஒரு அடையாளம். என்ன அடையாளம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது, இயேசு கிறிஸ்துவை ஷாடோ, அதாவது அவரை வெளிப்படுத்துறது கிறிஸ்துவர்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அன்பு உள்ளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஜீவனோட வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், நீ
இயேசு கிறிஸ்து வந்து உன்னை நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, நான் உயிரோடு இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. எல்லாரும் உலகத்தாரும் கூட உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா உலகத்தார உயிரோடு இருக்கிறதுக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறேன், அவங்களுக்கு அன்புக்குள்ள அடிமை இல்லை. அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமைத்தனது இல்லாத பட்டர்கள் தான். ஆனா நம்ம ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கிறோம். எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அன்புக்கு அடிமையா இருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த பூமியில உலாவி கொண்டிருக்கும் போது செய்தார். அல்லேலூயா. அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும், நீ ஒரு மனுஷனை மன்னிக்காவிட்டால் நீ கிறிஸ்துவனே கிடையாது. நீ எவ்வளவு ஒரு உலகமே ஜெயிச்சாலும் ஒரு மனிதன் நீ மன்னிக்க தெரியாம இருந்தால் நீ கிறிஸ்துவனே கிடையாது. அதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இரண்டாவது ஒரு குண லட்சணங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பு. ஒருத்தரை மன்னிக்கிறது தான். அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு அடையாளமே மன்னிக்கிறது தான். நீ மன்னிக்காவிட்டால் பிதாவும் உன்னை மன்னிக்க மாட்டார். நீ மற்றவங்களை மன்னிக்கலன்னா உன் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? நம்ம மத்தேயு எழுதின வார்த்தையில பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். உன்னை நீ மன்னிக்கிறது போல பிறரையும் மன்னிப்பையாக. அல்லேலூயா. நீ பிறரை எவ்வளவு மன்னிக்கிறையோ அவ்வளவு உங்களை பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போலதான் நீ பிறரை எவ்வளவு நேசிக்கிறோம் காட்டுறதுக்கு அர்த்தமே அந்த ஒரு மன்னிப்பு தான். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஒருத்தரை திட்டேன், இமீடியட்டா நான் அவங்களை மன்னிக்கணும். அது எந்த காரணமா இருந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்காம இருந்துட்டேனாக்கா என் பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனால தான் என்ன சொன்னேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு மிகுந்த ஸ்பெஷலான உறவு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு தான். வேதத்தில் கொடுக்கப்பட்ட உறவு. அந்த கணவன் மனைவி உறவுல நான் என்ற கர்வமும் உள்ளக்குள்ள வந்துட்டாக்கா அன்பு போயிடும். அன்பு இல்லாத இடத்துல இயேசு கிறிஸ்து தங்க மாட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கொடுக்குற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானும் இந்த இடத்துல ஒரு சூழ்ச்சியா நடத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகளுக்குள்ளதான் என்ன பண்றான்னா பிரிவினை கொண்டு வரான். பிரிவினை கொண்டு வரது தான் அவனோட வேலையை. இந்த அன்பு இல்லாத இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா டெய்லி சண்டை போடுவாங்க. அப்போ ஒரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட 2 தூதர்கள் போறாங்க. ஒரு நல்ல தூதர், ஒரு கெட்ட தூதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தூதர் போய் சொல்லுவான். எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒரு பேர் சொல்லிட்டு, எக்ஸாம்பிள் ஏஞ்சல் பேர் எடுத்துக்கோங்களேன். ஏஞ்சல் பேர் சொல்றேன், ஏஞ்சல் உன் புள்ளன்னு சொல்றல, இந்த விஷயம்லாம் பண்ணிச்சு. நல்ல தூதர் வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுப்பான். அதே போல கெட்ட தூதர் என்ன பண்ணுவான், என்னப்பா நல்ல மெசேஜ் கொடுக்குற, நீ அவங்களை பத்தி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, அவங்க பார்த்தீங்கன்னா கணவனுக்கு கீழ்படுறதில்ல, பொய் பேசுறாங்க, கரெக்டான சபைக்கு வர்றதில்ல, வேதத்தை வாசிக்கிறதுலன்னு அந்த எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பான். இந்த 2 லிஸ்ட்டுக்கும் ஈக்குவலா இருந்துச்சுனாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் மாத்திரம், இந்த 2 லிஸ்ட்டுக்குள்ள 10 பாயிண்ட் நல்லது, 10 பாயிண்ட் கெட்டதா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே 11வது பாயிண்ட் நல்லதா இருந்துச்சுன்னா அது அன்பு வெளிப்படுத்துற அர்த்தம். அப்போ உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு தைரியம் வரும். நான் ஏசப்பா கூட பேசிட்டு தான் இருக்கிறேன், அவர் என்ன கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு. இதுவும் நான் ரொம்ப வருஷத்துல நான் கேள்விப்படும் போது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னாக்கா, நான் எப்பெல்லாம் பைபிள் எடுத்து திறந்து பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். நான் எந்த வார்த்தை படிக்கணும், எந்த வார்த்தை படிக்கணுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த பாவத்தை நீ மன்னிச்சா நான் வேத வசனத்தை வாசிக்கிறது உனக்கு என்னாவும் தெளிவுபடுத்தும். நான் எப்போவுமே யாருடைய பாவத்தையும் மன்னிக்காவிட்டால் நீ வேதத்தை இன்னைக்கெல்லாம் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தாலும் உன்னோட வேதத்துக்கு அர்த்தமே கிடையாது. நீ முட்டிக்கால் போட்டாலும் சரி, நீ வந்து என்ன மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி, நீ ஒருத்தனை மன்னிக்கலன்னா நீ கிறிஸ்துவனே கிடையாது. நீ கிறிஸ்துவனே இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மீறுதல் மறைக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 32:1. Psalms 32:1.
ஆமென், ஹல்லேலூயா. எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, மன்னிக்கப்பட்டதோ, எவன் அக்கிரமம் மீறுதல் மறைக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு உன்னுடைய பாவம் என்னோட பாவம் இயேசுவோட ரத்தத்தினால மூடப்பட்டிருக்குது இல்லையா? நான் அவருடைய பாவத்துல மூடப்பட்டிருக்கிறேன்னாக்கா, நான் இன்னொருத்தோட அவருடைய ஷாடோவா நான் இருக்கிறேன். அதாவது அவரை நான் பிரதிபிம்பிக்கிறேன்னாக்கா, அவருடைய குணலட்சணம் எனக்குள்ள வரணும்னாக்கா முதல்ல நான் மன்னிக்கணும். நான் மன்னிக்காத இருந்த இடத்துல அன்பு வெளிப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. கணவனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும். அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு என்ன விஷயம் வரும் பார்த்தீங்கன்னா, அன்பு வெளிப்படுத்தும். நீங்க அந்த அன்பு வெளிப்படுத்தலன்னா ஆகாது. ரோஜா பூ போல தான், அதே போல தான் ரோஜா பூ என்ன சொல்றாரு அவர் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்திலையும் எந்த நேரத்துலனா கல்வாரி சிலுவையில அவர் அந்த குத்தப்பட்ட இன்னும் 10 நிமிஷத்துல மறிச்சிடணும், இன்னும் 5 நிமிஷத்துல மறிக்கணும். அந்த இடத்துலயும் சும்மா என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டை எடுத்து குத்தும் போது கூட அவர் என்ன பண்றாருன்னா அவனை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாரு? எப்படி சொல்றாரு? பிதாவே இவரை மன்னியும், இவங்க செய்கிறது என்னவென்று தெரியவில்லை. அந்த வார்த்தையை சொல்றாரு தானே? அந்த வார்த்தை சொல்றாரு தானே? அதாவது அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. அதுதான் 2வது குண லட்சணம், அன்பு வெளிப்படுத்துறது. ஓகே, இப்போ ரோஜா பூ எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து நீங்க ஒரு விதையா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்களா? விதையா இருக்கிறீங்களா? இப்போ விதை என்றது விதைக்கும் போது ஒரு நல்ல ஒரு மரமா வரும், கரெக்ட் இல்லைங்களா? அந்த விதை எந்த நிலத்துல விதைக்கிறன்றது தான் ஒரு சீக்ரெட். இப்போ நீங்க எல்லாம் விதையா இருக்கணும்ன்றது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம், ஒரு ஆசையா இருக்குது. அந்த விதை இயேசு என்ற நிலத்துல விதைக்கணுமா? ஹல்லேலூயா. இயேசு என்ற நிலத்துல விதைக்கும் போது அந்த விதை இமீடியட்டா உங்களுக்கு நல்ல கனி கொடுக்க முடியாது. ரோஜா பூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல முள்ளு தான் வரும். எப்படி இருக்கு? கீழே முள்ளு தான் இருக்கும், மேலதான் பெட்டல்ஸ் இருக்கும், அதாவது அந்த பூ இருக்கும் இல்லைங்களா? அதே போலதான் ரோஜா பூ போலதான் நம்மளுடைய கிறிஸ்துவோட வாழ்க்கையும். இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க கிட்ட வரும்போது, அதாவது இயேசுவோட நிலத்துல நீங்க விதைக்கும் போது, முதல்ல நீங்க அந்த கருடான முரடான பாதையில வந்தாதான் அந்த ரோஜா பூவோட தன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே வார்த்தை தான், அதே வாழ்க்கை தான், அதே குணலட்சணம் தான் அவரும் பண்ணாரு. அவர் வந்த உடனே அவர் ராஜாவாக பூமிக்கு வந்திருக்கலாம், அவர் அரசனாக பூமிக்கு வந்திருக்கலாம், அவர் நியாயாதிபதியாக பூமிக்கு வந்திருக்கலாம். ஆனா மனுஷனா பாடுபட்டு இன்னைக்கு அந்த ஒரு தன்மையை, அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுங்களா? அந்த கஷ்டத்துக்கு, தியாகத்துக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ட்டு. ஆசீர்வாதம் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, நீ அந்த கரடான முரடான பாதையில, அந்த முள்ளன் பாதையில நடந்தாதான் உன் வாழ்க்கை பூ போல இருக்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லி கொடுத்த ஒரு 2வது குண லட்சணம் என்ன பாத்தீங்கன்னா, நீ விதைக்கிற விதையை இயேசுவோட நிலத்துல விதைக்கணும். ஹல்லேலூயா. அதாவது உன்னோட குணத்தை இயேசுவோட நிலத்துல விதைக்கும் போது, நீ வரப்போற நாட்களை பார்த்து பயப்படாத, அந்த பாதையை பார்த்து பயப்படாத. போய் சேர இடம் பாத்தீங்கன்னா அந்த ரோஜா பூ போல இருப்ப. ஹல்லேலூயா. அதேதான் கடைசியாக அவரோட குணலட்சணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை. அவரு நம்பிக்கையா இருக்கிறார். அவர் யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை என்று சொல்றது வார்த்தை. ஓகே, அந்த வார்த்தை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே உன்னத பாட்டுல 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1ஆம் வசனம் ஒரே ஒரு லைன் மாத்திரம் இருக்கும். போதும் போதும், அங்கதான். என் சகோதரியே, என் மனவாட்டியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் ரோஜா பூவை போல இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு இல்லைங்களா? 3வது கேரக்டர்னா நம்பிக்கை. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? என் சகோதரியே, என் மனவாட்டியே, என் தோட்டத்துக்கு வந்தேன் அப்படின்ற வார்த்தை. இந்த சாரோனின் ரோஜாவோட 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த ரோஜா பூவோட தன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த ரோஜா பூவை நீங்க எப்படி கசக்குனாலும் சரி, எப்படி பிசைஞ்சாலும் சரி, போட்டு கீழே நசுக்கினாலும் சரி, அதுல இருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பரிமளத்தை அளித்து சுகந்த வாசனை தான் வெளியே வரும். கரெக்டா? ஆமாதான் இல்லைங்களா? அதே போலதான் கிறிஸ்துவர்களும் உங்களை பார்த்து யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ, உங்களை பார்த்து என்ன பண்ணாலும் நீங்கள் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, அன்பு தான் வெளிப்படுத்தணும். அந்த நம்பிக்கையோட தான் அவங்ககிட்ட சொல்றாரு,
உங்களை தோட்டத்துல வச்சிருக்கிறார். எந்த தோட்டத்துலன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியின் தோட்டத்துல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இந்த பூமின்ற தோட்டத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. எல்லாம் கீழே முள்ளும் இருக்கு, ரோஜா பூவும் இருக்கு. ஆச்சுங்களா? யாரெல்லாம் ரோஜா பூ போல சுகந்த வாசனையா இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் தான் அந்த தோட்டத்திலிருந்து பறிக்க போகிறாரு. எப்படி? அந்த தோட்டத்திலிருந்து பறிச்சு பரலோகன்ற ராஜ்யத்துக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள உங்களை பூ போல் அலங்காரமா வைக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் அவரோட 3வது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட தான் நீங்க இருக்க போறீங்க. இன்னைக்கெல்லாம் இந்த வாழ்க்கை முழுவதும் நான் இயேசு கிறிஸ்துக்காக ஒரு நல்ல சுகந்த வாசனையா நான் வாழும் போது, அவர் வரும்போது நான் ரோஜா பூ போல அவரை பறித்து கொண்டு எங்க இருக்க போறேன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவரோட கோட்டைக்குள்ள ஒரு மிகுந்த அலங்காரமா என்ன வைப்பாங்களாம். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த ரோஜா பூவோட 3வது தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்க போதுன்னு தெரியாது. 2 விஷயம் நம்பிக்கையோட வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒரு பேனியன் ட்ரீ அரச மரம் இல்லைங்களா? அந்த அரச மரத்துக்கும் ரோஜா பூக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அரச மரம் ஒரு 1000 வருஷம் வாழ்ந்து நினைக்கிறேன். அது ஒரு 1000 இயர்ஸ் இருக்கலாம், 1000 இயர்ஸ் வாழ்ந்து நினைக்கிறேன். ரோஜா பூவோட ஒரு ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 2 days இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா அரச மரத்துக்கு நிக்கிறான். அந்த அரச மரத்துல நின்று ரோஜா பூவை பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்குதுன்னு அத்தை எடுத்துட்டு போறான். ஆனா அந்த அரச மரத்துக்கிட்ட யாருமே எதுவுமே வாங்குறது இல்லை. அதே போலதான் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. 6வது நாள் அந்த அரச மரம் ரோஜா பூ கிட்ட கேட்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறேன், நீ இவ்வளவு ஒரு சின்ன ரோஜா பூ, எல்லாரும் உன்னையே விரும்புறாங்களே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோஜா பூ ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சான், என்ன எவ்வளவுதான் நெசிஞ்சாலும் கசிஞ்சாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர் என்னன்னாக்கா நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆனா உன்கிட்ட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல, அதனால ஜனம் உன்னை யாருமே வாங்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்துவோட வாழ்க்கையும் எவ்வளவு பேர் தான் உங்களை நிந்திச்சாலும், எவ்வளவு பேர் தான் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பார். அந்த ரோஜா பூ பிரிச்சு தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள கட்ட வைப்பார். அந்த பரலோகத்தின் கோட்டையை கட்டுறது ரோஜா பூனாலதான். அந்த ரோஜா பூ மூலதான் உங்களை என்ன பண்றாரு? அலங்காரமா வைக்க போகிறார். அல்லேலூயா. அதே போலதான் இன்னொரு வித்தியாசம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் கல்லடி உள்ள போகுது. அல்லேலூயா. ஒரு மாங்காய் மரம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை பார்த்து கேக்குது, எப்போ பார்த்தாலும் என்னையே நீ அடிக்கிறியே ஏன் அப்படின்னு. அந்த மாங்காய் மரத்தை பார்த்து மனுஷன் சொல்லியிருக்கிறான், நான் கல் அடி போடும் போதெல்லாம் அந்த மாங்காய் கீழே விழுது இல்லையா, அந்த மாங்காய் கீழே விழும் போது அந்த மாங்காய் ரொம்ப சுவையா இருக்குது, அதனாலதான் நான் கல்லை அடிச்சு பறிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து மனிதர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கல்லடி போல திட்டுவாங்க, அடிக்குவாங்க, துன்பப்படுத்துவாங்க. எல்லாம் பண்ணாலும் எது பண்ணாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த கனி, இயேசுன்ற கனியை நான் விட்டு கொடுக்காதபடிக்கு நான் வெளிப்படுத்தும் போது அந்த மனுஷன் உன்னை பார்த்து என்ன பண்ணுவான்னா சந்தோஷப்படுவான். அதே அந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜாவா இருந்து இந்த பூமியில வாழ்ந்த போது இந்த 3 தனிமையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைன், அதாவது கடவுள் தன்மை, பரிசுத்தம். 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. இந்த 3 விஷயங்களும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பாதையில நடக்கிறீங்களோ இது 3 நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மிக சிறந்த ஆசீர்வாதத்தை, எப்படின்னா இந்த ஆசீர்வாதம் கிடையாது, பரலோகத்தின் ஆசீர்வாதம். நான் எப்பவுமே சொல்றது என்ன தெரியுமா, இந்த பூமியில நீ எதை எடுக்கிறியோ அதெல்லாம் வேஸ்ட் தான், எது எடுக்கிறியோ அதுவும் வேஸ்ட் தான். ஆனா ஒரு நாள் எல்லாமே போயிடும். ஆனா பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அதாவது பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கதான் உங்களுக்கு மிக சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் எப்பவுமே ரொம்பவே யோசிக்கிறது. அந்த விஷயத்துல தான் இங்க பூமியில நீ என்னதான் சேர்த்து வைய, நாளைக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாருக்குமே நல்ல ஒரு பிரியாணி போடுங்களேன், சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அந்த பிரியாணியோட நெகட்டிவா தான் பேசுவாங்களே தவிர பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. அதே போலதான் நீங்க ஒருத்தருக்கு நல்லது எவ்வளவுதான் நல்லது பண்ணுங்களேன், அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு மறுதினமும் நம்மள என்ன பண்றாங்களா குறை சொல்லுவாங்க. அதனால யாருமே இங்க கரெக்டான உத்தமன கிடையாது, யாரு இருக்கிறாங்களோ சரி, யாருமே இல்லை. ஆனா
பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க அவர் ஒருவர் தான் நீதி செய்கிறவர். அவர் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வச்சிருக்காருன்னா கணக்கு வச்சிருக்காரு. இந்த பூமியில நீங்க கனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த கனி மாங்காய் மரத்தின் கனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே போல பூமியில நீ விதையா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த விதை இயேசுவோட தோட்டத்துல விதைக்கணுமா. அந்த தோட்டத்துல விதைக்கும் போது அந்த தோட்டம் எப்படின்னா அந்த தோட்டத்துல முள்ளும் வரும், ரோஜாப்பூவும் வரும். முள்ளை விட்டுடுவாரு, ரோஜாப்பூ மொத்தம் தான் பறிக்குவார். அவர் வரும்போது, அதாவது அந்த தோட்டக்காரர் வரும்போது அந்த தோட்டத்தில் இருக்கிற நல்ல ரோஜா பூவை பறிச்சு பரலோகத்தில், அதாவது அவரோட தோட்டத்தில் அலங்காரமா வைக்க போகிறார். இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அவரோட தோட்டத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்தின் தோட்டத்துக்குள்ள ஒரு நல்ல அலங்காரமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுள் தன்மை, அதாவது தெய்வத்துவம், அதாவது சுகந்த வாசனையா, இயேசு கிறிஸ்துக்காக சுகந்த வாசனையா இருக்கிறதும், ரெண்டாவது அவரோட அன்பு வெளிப்படுத்துறதும். எப்படி அன்பு வெளிப்படுத்துறதுனாக்கா அவரு சொல்லி கொடுத்த வார்த்தை, அதாவது பிறரை மன்னிக்கிறது, பிறரை நேசிக்கிறது. அந்த போல நீ எவ்வளவு மன்னிக்கிறியோ, அதாவது ஒரு மனுஷனை எவ்வளவு மன்னிக்கிறியோ அவ்வளவு உனக்குள்ள பரிசுத்தம் வரும். அந்த மன்னிப்பு இல்லாமல் பரிசுத்தம் உனக்குள்ள வரவே வராது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு நீ கன்னியா இருக்கணும். எப்படி கன்னியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க அவர் விதைக்கிற விதை தோட்டத்துல விதைக்கும் போது நல்ல கனி கொடுக்குற மரமா வெளியே வரும்போது, அவரு வரும்போது, அதாவது தோட்டத்தின் எஜமான் இந்த பூமியில வரும்போது நல்ல ரோஜா பூ பறிச்சு பரலோகத்துக்குள்ள அலங்காரமா வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2-3 பேர் பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதுல போலீஸ்கார பார்த்துட்டு ஒருத்தர் மாத்திரம் இறங்கிடுறாரு. இறங்கிட்டு என்ன பண்றாருன்னா போலீஸ்கார அவரை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு நீ வாப்பா, நீ 3 பேர் ட்ரிபிள் ரைடிங் வந்துக்கிற, இட் இஸ் இல்லீகல், நான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு அந்த 3வது மனுஷனும் வரான். 3 பேரும் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரா, அந்த 3 பேர் மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்பெக்டர் நீ பண்ணிந்த தப்பு தானே, அதாவது ட்ரிபிள் ரைடிங் வந்திருக்கிற, இல்லீகல் ரைடிங்கு, ஹெல்மெட் இல்லை, லைசன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்க என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்ட்டு. அப்போ 3 பேர் அந்த ஸ்டேஷன் கிட்ட போக அப்பா இது இன்ஸ்பெக்டர் இது பைக்குப்பா அப்படின்றாங்க. அதாவது அந்த பைக் பாத்தீங்கன்னா அந்த பைக் மேல ஒரு பேர் போட்டிருக்கும். அந்த பேர் ஏதோ ஒரு எக்ஸ் பேர் வச்சுக்கோங்களேன். அந்த பைக் மேல பேர் போட்டிருந்தோன்னே அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரோட, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோட பைக்கு தான் அவர் ஓட்டி வந்தது. ஓகேங்களா. அந்த பைக்கு பார்த்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர், அந்த போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நீ முதல்ல சொல்லக்கூடாதப்பா, முதல்ல சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், உன்னை விட்டு போயிட்டு இருப்பல்ல, இப்போ சொல்றேன், இன்னும் கிட்ட வந்துட்ட பிறகு சொல்றேன் இல்லையா அப்படின்னு. அப்ப சொன்ன இல்லப்பா, நான் சொல்லலான்னு இருந்தா நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அந்த பேர் என்ற ஒரு வார்த்தை, அந்த பேர் போட்டிருக்கு இல்லையா, அந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த பைக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் தான். நீங்க இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த நாமத்துல தான் பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரா, அந்த போலீஸ்கார் சொல்றாரு என்னன்னுட்டு, உன்னை நான் மன்னிச்சிருக்க மாட்டேன், அந்த பேர் பார்த்தா இல்லையா, அந்த பேருக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ போப்பா, பைக் எடுத்துட்டு போப்பா அப்படின்றாரா. ஹல்லேலூயா. அதே தான் இன்னைக்கு நம்மள என்ன பண்ண போறோம்னா, இந்த பூமியில எவ்வளவுதான் வாழ்ந்து என்னதான் பண்ணாலும், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவோட நாமத்துல தான் மன்னிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல உங்களுக்கு மன்னிப்பு வேணும்னாக்கா முதல்ல நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க மன்னிக்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு அந்த ரோஜா பூவோட தன்மை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. யாரெல்லாம் ரோஜா பூ வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க? ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு ரோஜா பூ இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க சந்தோஷமா எடுத்துட்டு போவோம். அதாவது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு போறீங்க. அதனால இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஐயாவுக்கும் நன்றி, ஏசப்பாவுக்கும் நன்றி. நான் இவ்வளவு அளவுக்குலாம் பேசுறேன்னா எனக்கு தெரியாது. நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை இந்த மேடல் நிற்கும் போது அது இன்னும் அதிகமாக நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் அதிகமான அந்த ரோஜாப்பூவோட தன்மை நான் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த இடத்துல வாசிக்கலாம். ஹல்லேலூயா.